அனைவருக்கும் வணக்கம். நான் மாதவன் டெய்லர் பேசுகிறேன். இப்போது பேண்ட்டு வீடியோ போடுறதுக்காக இருக்கிறேன். ஏற்கனவே ஃப்ரெண்டும் மட்டும் போட்டிருந்தேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ஃபுல் பேண்ட்டும் வீடியோ போடுறதுக்கு. அதனால் அந்த பேண்ட்டு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். இது ப்ளீட்டு இல்லாத பேண்ட்டு, ஃப்ரண்ட்டில் ப்ளீட் இல்லாத பேண்ட்டு. பேண்ட்டோட மெஷர்மெண்ட்டு இடுப்பளவு 36, சீட்டளவு 40, உயரம் 38, தொடலூசி 26, பாட்டம் 14, ஃபோர்க்கு இன்ச்சியம், ஃபோர்க்கு இறக்கம் 10 இன்ச்சு. இப்போ இந்த அளவில் ஒரு பேண்ட்டு கட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது மேலேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேண்ட்டோட உயரம் 38 இன்ச்சு. இங்கே 1 இன்ச்சு லெஸ் பண்ணி வச்சுட்டு உயரம் 38 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோல்டிங் மடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தது அந்த போர்க்கு இறக்கம் 10 இன்ச்சு சொன்னேன். அந்த 10 இன்ச்சில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது அந்த 10 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். கரெக்ட் அளவு எடுத்துட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணி இந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்து 38 இன்ச்சு ப்ளஸ் ஃபோல்டிங் 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் போட்டுட்டு அதே போல் பாட்டமும் மார்க் போட்டுங்க. இப்போது சீட் அளவு 40 இன்ச்சு. 40ல் 4 ஒரு பங்கு 10 இன்ச்சு ப்ளஸ் இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு அந்த ஃப்ரண்ட் ஜிப்பு ஷேப்பு ப்ளை ஷேப்புக்கு ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இது ரெண்டும் அளந்து பார்த்தீங்கன்னா 12.5 இருக்குது. அதில் பாதி 6.25 வச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஃப்ரண்டோட கிரீஸ் லைன் லைனிங் மார்க். இது இப்போது 7 இன்ச்சு இங்கேருந்து சைடு பார்க்கும்போது 7 இன்ச்சு வருது. இந்த 7 இன்ச்சு அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே இதை கீழே பாட்டமும் மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிராஸ் கட்டிங் பண்ணணும்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணி மார்க் போட்டுட்டு இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டம் 7 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க்கு. இப்போது இந்த மார்க்லேருந்து சென்டர் பண்ணிங்கன்னா 29 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 14.5. இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிங்கன்னா அந்த முட்டி அளவு வந்துடும். அதே போல் பாட்டம் 14 இன்ச்சு, அதில் பாதி 7 இன்ச்சு, அதில் பாதி 3.5 7 இன்ச்சு வச்சு மார்க் போட்டிங்கன்னா பாட்டமோட அளவு வந்துடும். இப்போது இந்த பாட்டம் அளவுக்கும் இந்த அளவு சென்டருக்கும் டேப்பு வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த முட்டி மார்க்குக்கு நேரம் ஒரு மார்க்கு. இதனுடைய அளவு அளந்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. அதே அளவு இந்த சைடும் 4.5 இன்ச்சு போட்டு 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்தபடியாக இந்த ஃப்ரண்ட் மார்க்கோட இங்கே மேலேயும் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த மார்க் போட்டதெல்லாம் கோடு லைன் போட்டுட்டா அளவு ஈஸியாக புரியும். பாட்டம் மட்டும் லைட்டாக ஷேப் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வரைஞ்சிருக்கிறோம். இதில் இடுப்பளவு 36 இன்ச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு 1/4 இன்ச்சு லைட்டாக ஷேப் கொடுத்துக்கிறோங்க. இப்போ 36ல் 4 ஒரு பங்கு 9 இன்ச்சு ப்ளஸ் 2 சைடும் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி 3/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டிங்கன்னா மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது இங்கே ஃப்ரண்ட்டில் லாஸ்ட்டாக 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஷேப். அதே போல் இங்கே இந்த அளவு எவ்வளோ இருக்கோ 1.25 இருக்கு. அதில் பாதி 1 இன்ச்சு ஒரு புள்ளி கம்மி.
அந்த அளவு போட்டு ரவுண்ட் ஷேப் எடுத்துருங்க. இப்போ இந்த சைடில் ஷேப் மார்க் பண்ணிடுவோம். இங்கேருந்து பாக்கெட்டுக்கு ஒரு 2.25 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு, அதே போல் இங்கேருந்து 6 இன்ச்சு ரெடி வச்சா போதும். மேலே குறுக்கட்டுறது கீழே குறுக்கட்டுறது சேர்த்து ஒரு 7.5 இன்ச்சு வச்சுருங்க. இதில் கிராஸ் பாக்கெட்டுக்கு சைடு பாக்கெட்டு வேணுன்னா இங்கேருந்து 1.5 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு ஓப்பனுக்கு ஒரு மார்க் போட்டிங்கன்னா சைடில் ஸ்ட்ரைட்டாக வர பாக்கெட்டும் வச்சுக்கலாம். இப்போ இது ஃப்ரண்டோட அளவு லென்த்தில் இருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டு லென்த்தோட அளவு 38, இது 9 இன்ச்சு, இது வந்து போருக்கு இறக்கம் 10 இன்ச்சு, அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்க. இந்த 1 இன்ச்சு மைனஸ் ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி ஷேப் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 9 இன்ச்சு வரும். ஸோ அதனால அந்த 1 இன்ச்சு லெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் 10 இன்ச்சே வச்சிங்கன்னா இந்த பொந்தல் இறக்கம் ரொம்ப பெருசாக போயிடும், அதனால நல்லா இருக்காது. அது 1 இன்ச்சு லெஸ் பண்ணி இங்கே வச்சுருங்க. இது சீட் அளவு 4 ஒரு பங்கு ப்ளஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சு இந்த இது மார்க் போட்டுக்கோங்க. இதுலேருந்து சென்டர் பண்ணி இந்த அளவு, இதில் பாதி என்ன இருக்குதோ அதே மேலேயும் கீழேயும் இதுதான் கிரீஸ் லைனு. அதுக்கப்புறம் பாட்டம் 14 இன்ச்சு, அதில் பாதி 7 இன்ச்சு வர மாதிரி 3.5 வச்சு 7 இன்ச்சு வச்சுருங்க. அடுத்தது இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஷேப் பண்ணி மார்க் போட்டு இடுப்பளவு 4 ஒரு பங்கு 36 இன்ச்சு 9 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறது 2 பக்கமும் சேர்த்து மார்க் போட்டு இந்த ஷேப் வரைஞ்சிருங்க. இங்கேருந்து 2.25 இன்ச்சு தள்ளி இந்த பாக்கெட் அளவு, அங்கேருந்து ஒரு 7.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த பாக்கெட் அளவு. இப்போது ஃப்ரண்ட்டு ரெடி. அடுத்தபடியாக ஃப்ரண்ட்டு வெட்டி எடுத்துட்டு திருப்பி இது மேலே போட்டு பேக் வரையணும். பேக் வரையும் போது ஃப்ரண்ட்டு போட்டுட்டு இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி இந்த சென்டர் இதுக்கும் லைட்டாக ஒரு மார்க். இப்போ பாட்டம் 14 இன்ச்சு இருக்கு, நம்ம கரெக்டான அளவு வச்சுட்டோம். 2 சைடும் பிடிச்சி தைக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகும், அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அல்லது லூஸ் கம்மியாக வேணா 1 இன்ச்சு வச்சுக்கலாம். அதே அளவு எங்கேயும் 1.5 இன்ச்சு வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கு. இப்போ தொட லூஸு 26 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இந்த ஜாயிண்ட் ரவுண்ட் ஷேப்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு இறக்கி இங்கே தைக்கிறதுக்கு விட்டுட்டு, அதே போல் இங்கேயும் தைக்கிறதுக்கு விட்டுட்டு அளந்தீங்கன்னா 11 இன்ச்சு வருது. அந்த 26 இன்ச்சு இங்கே வச்சுட்டு இங்கேயும் தைக்கிறதுக்கும் வச்சு மார்க் போட்டிங்கன்னா இந்த தொட லூஸோட அளவு கரெக்டான அளவு வந்துடும். இதுலேயே தொட லூஸ் கம்மியாக கேட்குறவங்களுக்கு அது எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கே வச்சிங்கன்னா தொட லூஸ்க்கு வந்துடும். அதே போல் இங்கே பேக்கில் இடுப்பு அளவுக்கு 4 ஒரு பங்கு 36, அதில் பாதி 4 ஒரு பங்கு 9 இன்ச்சு ப்ளஸ் இங்கே டாட் பிடிக்கிறதுக்கும் பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்கும் இந்த சைடு பண்ணுறதுக்கும் ஒரு 1.25 இன்ச்சு வச்சா போதும். 36னா 9 இன்ச்சு ப்ளஸ் 1.25 10 இன்ச்சு 10.25 ஆயிடுச்சு. 10.25 வச்சுட்டு ஒரு மார்க்கு. இங்கே ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு ஏற்றி ஒரு மார்க்கு. இப்போ இது ரெண்டும் நேர நினைச்சிருங்க. இங்கே சீட் அளவு 40 இன்ச்சு, 4 ஒரு பங்கு 10 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு இந்த தையலுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு லூஸ் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ நல்லா டைட் ஃபிட்டிங் வேணும்னா ஒரு 1 இன்ச்சு 4 ஒரு பங்கு ப்ளஸ் 1 இன்ச்சு வச்சா போதும். லூஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அதே போல் வச்சுட்டு இந்த மார்க்கு வரைஞ்சிருங்க. இங்கேருந்து ரவுண்ட் ஷேப் பேக் ரைஸ் வரைஞ்சிட்டு இதில் சென்ட்ரு 10 இருக்கு 5.25 சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி பேக் பாக்கெட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வெட்டிட்டு ஃப்ரண்ட் எடுத்து அப்படியே போட்டுட்டு
ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி இங்கே கிராஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் பாட்டம்லேருந்து 1.5 இன்ச்சு, முட்டிலேருந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு சைடில் இங்கேருந்து இடுப்பளவில் 4 ஒரு பங்கு ப்ளஸ் 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அந்த 1.25 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கும் சைடில் பிடிச்சி தைக்கிறதுக்கும் உள்ள கச்சா துணி 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. சீட் அளவு 4 ஒரு பங்கு ப்ளஸ் 1.5 இன்ச்சு வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கு. ஸோ இது ரெண்டும் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து 3/4 இன்ச்சு இறக்கி அல்லது 1 இன்ச்சு இறக்கி இந்த தொடை லூஸ் அளந்து பாருங்கள். தொடை லூஸ் அளந்து பார்த்துட்டு அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்படி தைக்கிற 2 பக்கமும் தைக்கிறதுக்கு விட்டுட்டு மீதி உள்ளதுக்கு மார்க் பண்ணி இந்த அளவுக்கு வரைஞ்சிட்டிங்கன்னா பேக் ரெடி. இந்த பேண்ட்டு இப்போது ப்ளீட் இல்லாத நார்மல் பேண்ட்டு. இதனோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தால் கம்ப்ளைண்ட் ஏன்னா உங்களுக்கு வேறு கட்டிங் எதுவும் தேவை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இதாக இருந்தாலும் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.